பேராக் மாநிலம் கிரீக்கில் நிகழ்ந்த சுல்தான் இட்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் 15 பேர் பலியான சாலை விபத்து பற்றிய பூர்வாங்க விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சாலை வளைவில் ஓட்டுநர் வேகத்தை கட்டுப்படுத்த தவறியதால் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியிருப்பதை விசாரணை அறிக்கை கூறியிருக்கிறது. போக்குவரத்து அமைச்சின் சிறப்பு பணிக்குழு இந்த விபத்து பற்றி விசாரணை நடத்தியிருக்கிறது. இதற்கு முன் பஸ் ஓட்டுநர் கூறிக்கொண்டது போல் பிரேக் பழுதடைந்ததா என்பது பற்றி அந்த குழு இன்னும் உறுதி செய்யவில்லை. சாலை வளைவில் பஸ் வேகமாக செலுத்தப்பட்டிருப்பதால் அதனை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது. அந்த சாலையில் பாதுகாப்பு வேக வரம்பை மீறி பஸ் வேகமாக செலுத்தப்பட்டிருப்பதை புலன் விசாரணை அறிக்கை காட்டுகிறது. சாலை தடுப்பை உரசிய பிறகு அதனை மோதி இடதுபுறமாக பஸ் கவிழ்ந்திருக்கிறது. சாலை தடுப்பு கம்பி பஸ்ஸுக்குள் பாய்ந்திருப்பதோடு அதில் இருந்தவர்களுக்கு பலத்த காயத்தையும் மரணத்தையும் விளைவித்திருப்பது தெரிய வருகிறது. பிரேக் இயங்கவில்லை என்று பஸ் ஓட்டுநர் கூறிக்கொண்டாலும் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததை புலன் விசாரணை இதுவரை உறுதி செய்யவில்லை என்றும் அந்த அறிக்கை குறிப்பிட்டது. சம்பவத்தின் போது அந்த பஸ் மணிக்கு 117.6 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருக்கும் சாத்தியம் உள்ளது. அங்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் தான். அப்படியானால் 2 மடங்கு கூடுதலான வேகத்தில் அந்த பஸ் செலுத்தப்பட்டிருப்பதாக புலனாய்வு அறிக்கை கூறியிருக்கிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.